10 வயதுக்கும் குறைவான மாணவர்களை வைத்து பள்ளி கழிவறையை சுத்தம் செய்த காணொலி இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திமுக அரசுக்கு பொதுமக்களிடையே கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. தமிழகத்தில் குறிப்பாக கிராமப்புற அரசு பள்ளிகள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கின்றன. பல பள்ளிகளில் வகுப்பறை கட்டிடங்கள் இல்லை. மாணவர்கள் மரத்தடியில் அல்லது பழுதடைந்த கட்டிடங்களில் பயில வேண்டியுள்ளது. சுத்தமான குடிநீர் வசதியின்மையால் மாணவர்கள் உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். ஆசிரியர் பற்றாக்குறையால் ஒரே ஆசிரியர் பல வகுப்புகளை கையாள வேண்டிய நிலை உள்ளது. இது கல்வித்தரத்தை பாதிக்கிறது. இதற்கு மேலாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நமனசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 10 வயதுக்கும் குறைவான மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது. இந்த காணொலியை பாஜக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பள்ளிகளில் இதுபோன்ற செயல்பாடுகள் நடந்து வருகின்றன. மாணவர்களை ஆசிரியர்கள் சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவ வைப்பது கல்வி நிறுவனங்களை உழைப்பு மையங்களாக மாற்றுவதாக உள்ளது. இந்த செயல்கள் மாணவர்களின் உரிமைகளை மீறுவதுடன் கல்வித்துறையின் நிர்வாகத்தில் உள்ள பெரும் குறைபாடுகளை வெளிப்படுத்துகின்றன. சமீபத்தில் கூட புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சில அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் தங்கள் சாப்பாட்டு பாத்திரங்களை மாணவிகளை கொண்டு கழுவ வைத்த காணொலி இணையதளங்களில் பரவி சர்ச்சையை கிளப்பியிருந்தது. மேலும் சமீபத்தில் பள்ளிகளில் பாவடிவ இருக்கைகள் திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த பாவடிவ இருக்கைகள் அமைப்பு மாணவர்களுக்கு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள் நீண்ட நேரம் பக்கவாட்டில் திரும்பி கரும்பலகையை பார்க்க வேண்டியிருப்பதால் கழுத்து வலி மற்றும் இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்து உள்ளனர். மேலும் தொடர்ந்து திரும்பி பார்க்க வேண்டியிருப்பது மாணவர்களின் கண்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆசிரியரை பார்ப்பதற்கு பதிலாக கரும்பலகை அல்லது ஸ்மார்ட் போர்டை பார்க்க மாணவர்கள் திரும்ப வேண்டியிருப்பதால் கவன சிதறல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தின் கிராமப்புற அரசு பள்ளிகளில் கட்டடங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மற்றும் போதுமான ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் இத்தகைய மேம்போக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்துவது பயனற்றது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர்.